மேற்கு வங்கத்தில் பாஜக வேட்பாளரை ஓட ஓட விரட்டி தாக்கிய கும்பலை போலீசார் வீடு புகுந்து கைது செய்திருக்கிறார்கள். வேட்பாளரை தாக்கியது பெரும் சர்ச்சையான நிலையில் போலீசார் அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். நடந்தது என்ன? সবাই একদিকে আসিস না। பொதுவெளியில் பாஜக வேட்பாளரை தாக்கி உயிர் பயம் காட்டி அடாவடி கும்பலை தெரு தெருவாக துரத்தி போலீசார் கைது செய்த பரபரப்பு காட்சிகள் தான் இது. வாக்களிக்கும் போது வன்முறையை கையில் எடுத்தவர்களுக்கு போலீஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. அத்துமீறியவர்களுக்கு தக்க பாடம் புகட்டப்படுமா? மேற்கு வங்கத்தில் 294 தொகுதிகளை கொண்ட சட்டப்பேரவைத் தேர்தலில் கடந்த 23ஆம் தேதி 152 தொகுதிகளுக்கு முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் தெற்கு தினாஜ்பூரில் உள்ள குமர்கஞ்ச் தொகுதியில் பாஜக சார்பில் சுபேந்து சர்க்கார் களம் கண்டுள்ளார். இவர் முதற்கட்ட தேர்தலின் போது வாக்குப்பதிவு மையங்களை நேரில் சென்று பார்வையிட்டார். பாஜக வேட்பாளர் வந்ததை அறிந்து அங்கு ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் குவிந்திருக்கிறார்கள். திடீரென அவர்கள் சுபேந்து சர்க்காரை சூழ்ந்து கொண்டு தாக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இதனால் அவர் தலைதெறிக்க ஓட்டம் பிடித்து உயிர் தப்பினார். இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அடாவடியில் ஈடுபட்ட நபர்களை பிடிக்க தேடுதல் வேட்டையில் இறங்கினர். வீடியோ ஆதாரத்தின் அடிப்படையில் பாஜக வேட்பாளரை தாக்கியவர்களை அடையாளம் காணப்பட்டனர். இதனையடுத்து சம்பவம் நிகழ்ந்த கிராமத்திற்குள் துணை ராணுவப் படையுடன் போலீசார் அதிரடியாக நுழைந்தனர். போலீசார் வருவதைக் கண்டதும் சம்பந்தப்பட்ட நபர்கள் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். இதனையடுத்து வீடு வீடாக புகுந்து போலீசார் சல்லடை போட்டு தேடினர். இதனை அறிந்து கொண்ட நபர்கள் போலீசின் பிடியில் சிக்காமல் இருக்க தப்பி ஓடியிருக்கிறார்கள். இருந்தபோதும் விடாமல் துரத்தி சென்ற போலீசார் சந்து பொந்தெல்லாம் நுழைந்து தட்டி தூக்கியிருக்கிறார்கள். ஒரு சிலர் வீட்டில் மறைவான இடத்திற்குள் புகுந்து பதுங்கியிருக்கின்றனர். தொடர்ந்து தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்திய போலீசார் கோழியை அமுக்குவது போன்று ஒவ்வொருவராக சட்டை காலரை பிடித்து தூக்கியிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட அனைவர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேற்கு வங்கத்தில் 2வது கட்டமாக 142 தொகுதிகளுக்கு வரும் 29ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. முதற்கட்ட தேர்தலின் போது முர்ஷிதாபாத் உள்ளிட்ட இடங்களில் ஏற்பட்ட வன்முறை போன்று நிகழாத வண்ணம் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது.